ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு போன மாசம் நமக்கு நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி கேட்டது தனுசு ராசி தான் அதிகம்.
ஏன்னா தனுசு ராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா வேலைகளில் நிறைய மாற்றம் இருக்கும். ஒன்று வேலையில மாற்றம் இருக்கும், இல்லை தொழிலில் மாற்றம் இருக்கும். எல்லாமே இப்போ இந்த காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசமும் அதுதான் பலன். ஏன்னா உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் இங்க இருந்து இங்க போற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இவர் எப்ப போவாரு? மே மாசம் இங்க போவார். மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போவாரு. ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல நேரம் ராசியை பார்ப்பாரு. அப்பதான் இவங்க லைஃப்ல இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். சரி, இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, போன மாசம் வந்து வேலையில பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த மாசம் என்ன ஆகும்னா அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா குரு பகவான் இங்க இருந்து நவந்துட்டு இருக்காரு. இங்க இருந்து வந்துருவாரு அடுத்த மாசம். இப்ப குரு பகவான் இங்க போற போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு வந்து அதுல ஒரு வழி கிடைச்சிரும். ஒரு பிரச்சனை இல்லை, வேலையில இருந்த பிரச்சனைகள்ல வழி கிடைச்சிரும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா கடனை சொல்றது. அப்ப நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த கடனை வந்து எப்ப செட்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துவாங்க. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா குரு வந்து 7ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து ஏதாவது ஒரு வியாதியில இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகிட்டு இருக்கும். இந்த மே மாசம் கம்ப்ளீட்டா அதுவும் ரிலீஃப் ஆயிரும். உங்களுக்கு நிறைய பேர் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் இப்ப சொந்த ஊருக்கு வர முடியுமா, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க சொந்த ஊருக்கு வர முடியுமா அப்படின்னா இப்ப அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் வெளியில போய் வேலை பார்த்தவங்க, வெளியில போய் பிசினஸ் பண்ணவங்க எல்லாருமே அவங்க ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டாகும். இங்க வந்து அவங்க சொந்த ஊர்ல வந்து பிசினஸ் பண்றதுக்கு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் வருது. உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி வந்து 4ஆம் இடத்துக்கு போய் ராசியவே பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன தீமைகள் நடக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரனால என்ன ஆகும் அப்படின்னா 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, இவர் வந்து 4ஆம் இடத்துல போயிட்டு ராசியவே பார்க்கிறார். அப்படின்னா குடும்பத்துல வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஏன்னா குடும்பத்துல வந்து இவ்வளவு நாள் பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணம் வந்து ஏதாவது இடத்துல பணம் கொடுத்துருப்பாங்க, வராம இருக்கும். இல்ல நீங்க பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வராம இருக்கும். இல்ல நீங்க வேலை பார்த்த இடத்துல வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தனஸ்தானாதிபதி பணத்தை கொடுக்குறவரு ஒரு ராசியை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா இதுக்கு நடக்கும். ஆனா கொஞ்சம் டிலேவா நடக்கும், கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு தடையை கொடுப்பாரு. ஏன்னா சனிபாவம் வந்து பாக்குற இடத்துக்கு ஒரு பாதகத்தை செய்வார். அப்ப லேட்டா கொடுப்பாரு, ஆனா கண்டிப்பா கொடுத்துருவாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல உங்க வீட்டுக்கு ஏதாவது சுப விரயம் பண்ற மாதிரி வரும். இல்லைன்னா அம்மாவுக்கு உடல்நிலைக்கு ஏதாவது மருத்துவ செலவு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வண்டியில நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி ஓட்டுறீங்க பாத்தீங்கன்னா பைக்கோ காரோ எது வச்சிருந்தாலும் அது சின்ன சின்ன ரிப்பேரோ ஒர்க் ஷாப் செலவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கு முக்கியமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வா தான். 5ஆம் வீட்டு கிரகம் செவ்வா வந்து 8ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறது. இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. அது அந்த இடத்துல நீச்சம் வேற ஆகுறாருல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா குழந்தைங்களோட உடல்நிலை ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வந்து வெயில் நேரம் வேற, அதாவது அம்மா போடுறது, இது மாதிரி ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ குழந்தைங்க விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கும் இருக்கும், அவங்களோட குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஆனா இந்த மாசத்துல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துல வந்து உச்சமாகறாரு. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகறது ஒரு மிகப்பெரிய யோகம். என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்பா வழி சொத்து கிடைக்கும். அப்பா ஏதாவது சொத்து கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல அப்பா வந்து ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல அப்பா மூலியமா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அது இந்த மாசம் நடக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 9 கூடியவர் அப்பாவை சொல்ற கிரகம் 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகுது. அப்போ உங்க அப்பா வழியில உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, பிரைவேட்டா இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துக்கு, அப்ப 5ஆம் இடம் தான் ப்ரொமோஷன் சொல்றது. அந்த இடத்துல வந்து ஒரு உச்சம் வேற ஆகிறாரா, கண்டிப்பா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது வித் டிரான்ஸ்பரோட கிடைக்கும். ஏன்னா இடம் மாற்றத்தோட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது டிரான்ஸ்பர் கிடைக்கும், அதே இடத்துல ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் உச்சமாறனால ப்ரொமோஷனும், ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறையதுனால டிரான்ஸ்பரோட ப்ரொமோஷனும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா குழந்தைக்கு சூரியனுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுக்கு கிரகம் சூரியன் தான். அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த குரு 6ஆம் இடத்துலனால குழந்தை விஷயம் நிறைய தடை தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். கண்டிப்பா அது இப்ப இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி உண்டு குழந்தை விஷயத்துல. ராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல சேருவாங்க. ஏன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அரசாங்க கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகறாது. எங்க உங்களுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய யோக ஸ்தானத்துல 5ஆம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு யோகத்தை சொல்ற இடம். அந்த இடத்துல வந்து சூரியன் உச்சமாகும் போதுதான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதாவது வயது முதிர்ந்தவர்களோட தொடர்பு கிடைக்கும், நல்ல பெரிய மனிதர்களோட தொடர்பு,
நம்மளோட வயசு மூப்புல இருக்கிறவங்களோட தொடர்பு ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மையாவே நடக்கும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு நினைக்கிற எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் தான். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குற யோகம் யாருக்குமே கிடையாது, இந்த தனுசு ராசிக்கு உண்டு. அதனால இந்த ஒரு மாசம் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல நல்ல தசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா மே மாசத்துல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருவாங்க அந்த தனுசு ராசிக்காரவங்க. சரி, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரா? 6ஆம் இடம்னா அடிவயிறு. அப்ப கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அதாவது சாப்பிட்டது ஜீரணமாகாம இருக்கிறது. அதே மாதிரி அடிவயிற்றுல பாத்தீங்கன்னா ஃபேட் அதிகமாகும், கொழுப்பு சக்தி அதிகமாகும், அதனால தொப்பை விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி யூரின் போறோட மோஷன் போறாடுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறாருல. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டி, இது மாதிரி சின்ன ஹீட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடங்கள்ல. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்திக்கணும். நம்ம உடல்நிலைக்கு ஏற்றவாறு குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றது, நல்ல காய்கறிகளை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடத்து செவ்வாய்னால வர நெகட்டிவ் அவாய்ட் ஆயிடும். நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் உண்டு. ஏன்னா சனி பகவான் ராசியை பார்க்கிறாரு, சனி பயிற்சி ஆனதுல சனி பகவான் ராசியை பார்க்கிறாரு. அப்ப என்ன ஆகும்னா சனி பகவான் ராசியை பார்க்கும்போது சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். லேட்டா எந்திரிப்பாங்க, லேட்டா தூங்குவாங்க, கரெக்டான டைத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா தலைவலி, தலைபாரம், இது மாதிரி இடங்கள்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஹார்ட் பேஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கு. ஸோ ஹார்ட் பேஷன்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். சுகர் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கரன் தான் சுகருக்குள்ள கிரகம். அது உங்களுக்கு 6ஆம் அதிபதி வேற, உங்களுக்கு நல்லவரும் கிடையாது அந்த கிரகம். அவரோட போய் 4ஆம் இடத்துல உச்சமாகறாரு. அப்ப சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகறாரு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த காலேஜ்ல படிக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாசத்தை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிவன் வழிபாடு தான். ஏன்னா உங்களுக்கு சூரியன் வேற உச்சமாறாரு, பாக்கியாதிபதி அவர் தான், அவர் உச்சமாறாரா. அப்ப சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சிவன் கோயில்ல தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருப்பாரு. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் உங்களால முடிஞ்ச ஒரு வெள்ளை கொண்டக்கல்லை கோயில்ல போய் தானம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ண இந்த குருநாளா இருக்க பிரச்சனைகளும் செவ்வாய் நாளா இருக்க பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கும். அது சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.